தலையெழுத்து இந்த நாட்டாம கிட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம முப்பாட்டம் செஞ்சான், அதுக்கப்புறம் நம்ம தாத்தன் செஞ்சான், நம்ம அப்பனும் செஞ்சான். போன வருஷம் எங்கள் அப்பன் செத்துட்டான், அதனால் இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டான். சொம்ப தூக்குற வேலை. இந்த நாட்டாமை எப்போதான் வந்து நம்ம எப்போதான் பஞ்சாயத்துக்கு போய் சேர போகிறோமோ தெரியலையே. அப்பனே முருகா, இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ண போறோம். பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சா உனக்கு நான் 3வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பஞ்சாயத்துக்கு நம்மளே கரெக்ட் டைம் கிளம்பிங்க வந்துட்டோம். இன்னும் இந்த மயில் வளர்த்தோட ஆளையே காணாம ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஐயோ நாட்டாம என்றாக என்ன பஞ்சாயத்துக்கு டைம் ஆகுது இல்ல, நேரத்துக்கு வரணும் இல்ல, வரகன்னு போவோம். கோயில் தான் நிக்கிறேன். வந்துட்டு நாட்டாம ஒரு 2 நிமிஷத்துல அங்க இருக்க நாட்டாம. என்றாக நீ இவ்வளவு நேரம் எம்புட்டு நேரம் தான் வெயில நிக்கிறது? நாட்டாம கோச்சுக்காதீங்க நாட்டாம. நேத்து ஞாயிற்றுக்கிழமைல நீங்க எந்த வீட்டுல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நாட்டாம, அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்றாக நீ இது நாட்டாம நீங்க துப்புற சொம்புது. நானா டிஆர் மகன் சிம்புன்னா சொன்னேன். சொம்புன்னு தெரியுது கண்ணு. வாய்க்கார டைம் ஆகுது போல பஞ்சாயத்துக்கு. போலாம் நாட்டாம, முன்னாடி போங்க நாட்டாம. ஊர் மக்கள் எல்லாம் வணக்கம் வைக்கிறாங்க, வணக்கங்க. அந்தி வெள்ளாத வெளுக்குமடி நாட்டாம கையே அசைந்தால் அது நாலு மொழம் பூக்குதடி. ஆ நாட்டாம எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நாட்டாம. என்றா கண்ணு? அது ஒண்ணு இல்ல நாட்டாம, சுத்துப்பட்டி இருக்கிற 18 கிராமத்துக்கும் நீங்க தான் நாட்டாம. ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அங்க இங்கன்னு நிறைய பொம்பளைங்களை வச்சுக்கத்தான் தப்பு தப்பா பேசுறாங்க நாட்டாம. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கண்ணு, நாட்டாமன்னா அப்படி இப்படி இருக்குதா செய்யும் கண்ணு. சொம்பு பிடிக்கிறாள் மட்டும் பாரு கண்ணு.